இன்று பரம ஏகாதசி. மற்ற ஏகாதசிகளை விட ரொம்ப விசேஷமான ஏகாதசி. ஏனென்றால் இந்த ஏகாதசியில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த ஸ்ரீகிருஷ்ண பகவானின் ஸ்தோத்திரத்தை கேட்டாலும் உடனே அந்த விஷயம் நடந்தேறும். ஏனென்றால் இந்த ஸ்தோத்திரத்தை தேடி நீங்கள் போகவில்லை, இந்த ஸ்தோத்திரமே உங்களை தேடி வந்துள்ளது. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அதசி புஷ்பசங்காஷம் ஹாரநூபுரசோபிதம் ரத்னகங்கணகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் குடிலாலகசம்யுக்தம் பூர்ணச்சந்திரநிபானனம் விலசத்குண்டலதரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மந்தாரகந்தசம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம் பர்ஹி பிஞ்சாவச்சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் உத்புல்லபத்மபத்ராக்ஷம் நீலஜீமூதசன்னிபம் யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ருக்மிணீகேலி சம்யுக்தம் பீதாம்பரசுஷோபிதம் அவாப்ததுளசீகந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கோபிகானாம் குச்சத்வந்த்வ குங்குமாங்கிதவக்ஷசம் ஸ்ரீநிகேதம் மகேஷ்வாசம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீவத்சாங்கம் மகோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்கசக்கரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணாஷ்டகமிதம் புண்ணியம் பிராதருத்தாய யः படேத் கோடிஜன்மகிருதம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யதி கோபநாரீமுகாம்போஜ பாஸ்கரம் வேணுவாத்யகம் ராதிகாரசபோக்தாரம் கோவர்தனதரம் பஜே ஆபீரநகரி பிராண பிரியம் சத்யபராக்கிரமம் ஸ்வபிருத்ய பயபேத்தாரம் கோவர்தனதரம் பஜே व्रजस्त्री विप्रयोगाग्नि निवारामहर्निशं महामरकदश्यामं गोवर्धनधरं भजे नवकञ्जनिभाक्षं च गोपीजनमनोहरं वनमालाधरं शश्वद् गोवर्धनधरं भजे भक्तवाञ्छाकल्पवृक्षं नवनीतपयोमुखं यशोदामातृसानन्दं गोवर्धनधरं भजे अनन्यकृतहृद्भाव पौरकं पीतवाससं राजमण्डलमध्यस्थं गोवर्धनधरं भजे ध्वजभद्रादिसच्चिन्न राजचरणपङ्कजं शृङ्गाररसमर्मज्ञं गोवर्धनधरं भजे पुरहूतमहावृष्टिर्नाशकं गोगणावृतं भक्तनेत्रचकोरेन्दुं गोवर्धनधरं भजे गोवर्धनधराष्टकम् इदं यः प्रपठेत् सुधीः सर्वदानन्यभावेन सकृष्णो रतिमाप्नुयात् रचितं भक्तिलाभाय धारकानां सनातनं मुक्तिदं सर्वजन्तूनां கோவர்தனதராஷ்டகம். கோலோகத்தில் வசிக்கும் ஸ்ரீகிருஷ்ண பெருமானின் இந்த ஸ்ரீகிருஷ்ணரின் ஸ்தோத்திரத்தை இன்று பரம ஏகாதசியில் சொல்ல ஒன்றல்ல இரண்டல்ல 33 தேவர்களையும் பூஜித்ததற்கான பலன் கிடைப்பதோடு மட்டுமின்றி இன்று நீங்கள் எந்த விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை கேட்கின்றீர்களோ அந்த விஷயம் உடனே நடந்தேறும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகாபிரியவா போற்றி.